வேஸ்டான தக்காளி பழத்தை அம்மா தூக்கி போட்டிருக்காங்க. அதுலேருந்து ஒரு பெரிய செடி வந்து வளர்ந்துருக்கு. என் சின்ன பையன் வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்களா, அங்கேருந்து தக்காளி காயெல்லாம் பறிச்சுட்டு வந்தாங்க. கொஞ்சம் காயை போட்டு சாம்பார்லாம் வைக்கணும், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம் இருக்குது. சப்போட்டா மரத்தில் நிறைய பழம் இருக்குது. அதில் கொஞ்சம் காய் நல்லா முத்தின காயை பார்த்து பறிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் கீரைலாம் வாங்கி க்ளீன் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது, அதை நட்டுருக்காங்க. காசல் கீரை வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் மிளகா செடி பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக என்னோட பையனோட இடுப்பு சைஸ் வரைக்கும் வளர்ந்துருக்கு. அப்புறம் மணத்தக்காளி கீரை, கத்திரிக்காய் செடி வந்து ஒரு விதை தாங்க போட்டிருக்காங்க. இது விதையாக கூட போட காணும். காஞ்சி போன கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்குது, அதை போட்டிருக்காங்க போல இருக்குது. அதுலேருந்து நல்லா ஒரு பெரிய கத்திரிக்காய் செடி வந்து வளர்ந்துருக்கு. நிறைய பூ வச்சுருந்துருக்கு. அந்த பூவெல்லாம் கொட்டிட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் பக்கத்தில் பெருங்காயம் கொஞ்சம் போட்டாங்களாமா. நிறைய பூ வச்சு இப்போ காயுமே சூப்பராக பிடிச்சிருக்கு. வீடியோ வந்து என் பையனை தான் எடுக்க சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு அந்த அளவுக்கு எடுக்க தெரியல, கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேக் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வள்ளிக்கிழங்கு அம்மா ஒரு ஓரமாக நட்டுருக்காங்க. அதுவுமே சூப்பராக வந்து நல்லா தழைஞ்சு வந்திருக்கு. நல்லா கொடி சூப்பராக படர்ந்து வந்திருக்கு. இந்த ஒரு கத்திரிக்காய் செடி எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அம்மா வீட்டு கார்டன் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் எங்கள் வீட்டு கார்டன் அந்தளவுக்கு இல்லை.